குழந்தைக்கு தாய்ப்பால் பத்தலையா? இல்லை தாய்ப்பால் வந்து அதிகரிக்கணுமா? அதுக்கு என்னென்ன பண்ணணும்? என்னென்ன சாப்பிட்ணும்? அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்த்துக்கு நிறைய கொஷின்ஸ் இருக்கும். ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். மறக்காமல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. பேபி வந்து நாம் சக் பண்ண தான் நம்மளுக்கு வந்து மில்க் ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பேபி வந்து சக் பண்ண போகிறாங்க அப்படின்னா நம்ம மூளைக்கு வந்து ஒரு சிக்னல் கொடுக்கும். ஸோ அப்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொலாக்டின் ஹார்மோனும் அண்ட் ஆக்சிடோசின் ஹார்மோன்ஸும் வந்து மில்க் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணும். ஸோ அப்போது வந்து பால் வந்து அதிகமாக வந்து சுரக்க ஆரம்பிக்கும் பேபி சக் பண்ண. ஸோ ஃபஸ்ட்டு ஆஃப் ஆல் வந்து நீங்கள் வந்து பேபிக்கு வந்து அடிக்கடிக்கு பால் கொடுக்க பழகிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன சாப்பிட்லாம் அதிகரிக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி நல்லா குடிக்கணும். வெந்தயம் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு அந்த தண்ணியை எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பூண்டு பாலாகவும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா பூண்டு வந்து நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அடுத்து வெள்ளை கொண்டக்கடலைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த சுண்டல் எடுத்துக்கோங்க. மரவள்ளிக்கிழங்கு எடுத்துக்கோங்க. சக்கரவள்ளிக்கிழங்கு எடுத்துக்கோங்க. இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து மில்க் செக்ரேட் ஆகும்.